ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் முத்துராசு பேசிட்டு இருக்கேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் தான் வந்திருக்கோம். கொடைக்கானலில் டாப் பெஸ்ட் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கூப்பிட்டு வந்தானுங்க. ஆனால் கூப்பிட்டு வந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனமாக ஆடிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க, எங்கே ஒருத்தன் பேக்கு மாதிரி ஓடிட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா எதுக்குடா அந்த ட்ரிப்பு வந்தோன்ற மாதிரி ஆகிட்டானுங்க 2-3 பேர் சேர்ந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாருக்கும் கால் பண்ணி இது பாருங்கள் பேக் வேறு ஆடிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நார்மலாக வந்து எல்லாரும் கால் பண்ணுங்க, கால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லாரும் கோவா தான் போகலாம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஸ்வலாக பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்மளே மாறிட்டே தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வருஷமாவது போகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்த இடம் கொடைக்கானல். இங்கே பாருங்களேன், அந்த மேகமூட்டம் அப்படியே நம்ம ஃபேஸில் இருக்குல்ல, அப்படியே ஃபேஸில் அப்படியே டச் பண்ணி அப்படியே பேக்கில் போகும்போது செம்ம ஃபீல். ஏன்னா ஒரு பக்கம் மழையும் பெஞ்சிட்டு இருந்தது, ஒரு பக்கம் மாதிரி மேகமூட்டமும் இருந்தது. ஸோ இந்த விளாக் வந்து நல்லா இருக்கணும்னு அப்படி நினச்சி தான் எடுத்தேன். ஆனால் எந்த அளவுக்குலாம் வரும் அப்படின்னு தெரியல. சரி, வீடியோவில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோ சில கரெக்ஷனோ இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதை ரிவ்யூ பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணி விட்ருவோம், சரியா? அப்புறம் வந்து இந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ரொம்ப நேரமாக நின்று இந்த பிளேஸு. ஏன்னா இங்கேருந்து வியூ, அந்த வியூ பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ எல்லா பிளேஸ்லேருந்து பார்த்தோம்னா மேகம் மூட்டம் இதெல்லாம் ஃபுல்லாக அடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக எடுத்தோம். அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் கீழே இந்த இடம் பாருங்களேன். நாங்கள் ஸ்டார்டிங் ஏறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டான், ஐயோ வயிற்று ஒரு மாதிரியாக கலக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. ஒருத்தன் வீசிங்காக இருக்குது அப்படின்றான், ஒருத்தன் மூக்கில் ஒழுகிட்டு இருக்கு அப்படின்றான், ஒருத்தனான்றான் ரொம்பவே எனக்கு ஹீல்ஸ்லாம் பயம், கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் போகிற இடத்த 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு டீ கடை ஸ்டாப்பும் பார்த்தா நின்று வரானுங்க. ஏன்டா இவனை கூட வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான உங்கள் ஃபீல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போன அனுபவம் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். அது இல்லாமல் அவனும் தூக்கி இந்த இடத்துல இந்த பள்ளத்தில் தூக்கி போட்டணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் நானும் இருந்தேன். வாங்க லெஸ்ட் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன தான் சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி வந்து எல்லா பிளேஸ்லையும் வருதுனாலும் இந்த மாதிரி வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் போகும்போது அங்கேருந்து மழை சாரலோ இந்த மாதிரி அங்கே பாருங்கள், இதில் இந்த ஃபுல்லாகவே சைட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணி அப்படியே ஒழுகிட்டு இருந்தது. ஸோ ஒரு பக்கம் இந்த இடம்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப கிட்டியலான பிளேஸு. ஸோ இந்த இடம் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரோடு, மேகம், ஸ்கை வேறு லெவல். ஆனால் உண்மையாகவே போகும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சது எங்களுக்கு இந்த இடம். ஸோ நான் பார்த்த வியூ நீங்களும் பார்க்கணும் தான் இந்த வீடியோ எடுத்து இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம ட்ராவலில் வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரகடாக இருந்தானுங்க. ஸோ அவங்களெல்லாம் காமிக்கலாம் சொல்லிட்டு விளாக் 2ல் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து லைஃப்பில் நடக்கும், நடக்காமலும் போகும். அதுக்கெல்லாம் வந்து நம்மளாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுறதோ, நம்ம சுற்றுறதோ போகிறதோ, நம்ம வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் சரி, அதுக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. இந்த மாதிரியான வெளி இடத்துலேருந்து ப்ளேஸ் பண்ணி வெளியே சுற்றி பாருங்கள். அப்போ தான் அந்த வாரம் ஃபுல்லாக போயிட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மக்களே, எனக்கு கரெக்டாக தான் சொல்கிறேன், சரியோ தப்போ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் இருக்கிற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் டாட்டா பை பாய் எவ்ரி ஒன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அப்புறம் நம்ம ஷார்ட் லைம் டாக் வந்து அடிக்கடிக்கு வந்து நிறைய ரிவ்யூலாம் பண்ணலாம், இதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் நடுவில் பிஸி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாமல் மந்த்லி ஒரு வீடியோவாவது கம்பல்சரி இருக்கும். ஸோ லென்த்து வீடியோவே இருக்கும். இதில் பார்ட் 2 வேறு வருது. ஸோ நீங்கள் கழுவி ஊற்றினாலும் சரி, ஊற்றலாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்கலாலும் சரி, கம்பல்சரி இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு முன்னாடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கலான் இருக்கேன். ஸோ பாய் பாய் எவ்ரி ஒன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பீங்க, நல்லா தான் இருக்கீங்க, இதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ, பாய்.